பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் அங்க விஜய். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் சரசும் எங்கள் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வெக்கேஷன் மாதிரி காட்டிட்டே இருக்கேன், சொல்லாம இருக்கீங்க. என்ன 10th year anniversary. ஆமாம், 10 வருஷம் நானும் சரசும் வந்து பல பிரச்சனைகளை தாண்டி ஒன்றா வாழ்க்கையை கொண்டு போய் சேர்த்தி இருக்கிறோம். அதுக்காக ஒரு செலிப்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணி தான் இந்த ட்ரிப்பை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஆமா, ஸோ வந்து ஷாப்பிங் பண்ண போறோம். அதுக்கு அது மட்டும் இல்லாம எந்த நாட்டுக்கு போக போறோம்ன்றதை இந்த வீடியோல ரிவீல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள ஷாப்பிங்கும் பண்ணலாம். சரசெல்லாம் தூங்காம இருக்கிறதே ஒரு அதிசயங்க. எப்பயுமே டயர்ட் ஆயிடுவான் சீக்கிரம். இன்னைக்கு வந்து நான் சொன்னதை கிணங்க சரி வீட்டுக்காரர் இவ்வளோ ஆர்வமா இருக்காருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க கோயிலுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் போகலான்னு இருந்த போல எங்கள் அம்மாலாம் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்ற டைமில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் நல்லா தூங்கி இருந்துச்சோன்னா நானும் சரசம் மட்டும் போகலாம். நானும் பிரிஸ்கியா மட்டும் தான் தூங்கவே இல்லை. இவங்களாம் ஒரு ஷிஃப்ட் தூங்கி வச்சுட்டாங்க. 2 பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க. சாப்பாட்டு சம்பவம். ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். இந்த அண்ணா ஆல்ரெடி எங்களாம் வந்து கோயிலேருந்து இறக்கி விட்டாங்க ரூமில். அவர்கிட்ட பேசி வச்சுருந்தேன். அவரை கரெக்ட் டைமில் கொண்டாந்து பிக் பண்ணேன். இப்போ நம்ம இறங்கி நல்லபடியாக சாமி கும்பிடுவோம். சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். கூட்டமே இல்லை. வந்தோம் ஒரு 5 மினிட்ஸில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இப்போ ரூமுக்கு போக போகிறோம். இதுக்கு வந்து 500 rupees சார்ஜ் பண்ணாங்க அப் அண்ட் டவுனுக்கு. வெயிட்டிங் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா 700னாங்க. நான் உடனே வந்துடுவேன்னோட 500 rupees அதுக்கான சார்ஜ். இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. போகலாமா? ரோமா பாருங்க, அந்த ஒரு கடையில் போய் பேசி பபுள்ஸ் விலை கேட்டுச்சுன்னு சொல்லி அவருக்கு சும்மாவே பபுள்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது பந்தாட்டோ இவங்களோட பபுள்ஸ் இருக்கு. ஆமாம், இங்கே ஆட்டோ காணும். இதானா இவரா? ஆட்டோ இங்கே நிற்கிறாரு. போக வேண்டியதான். என்னன்னா சொல்லு. கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தியா? ஓகே. 7:30க்குலாம் ஜங்ஷன் வந்துட்டனால டின்னர் நாங்கள் திருச்செந்தூரில் சாப்பிட்லைங்க. ஆன் தி வேலை ஐஆர்டிசி ஆப் மூலிமா திருநெல்வேலி டாமினோஸில் புக் பண்ணிட்டேன். நம்ம சீட்டுக்கே வந்து கொடுத்துருவாங்க. நாங்கள் கோவா போகிறப்ப இந்த ஆப்பில் தாங்க நாங்கள் யூஸ் பண்ணி நிறையா ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ட்ராவலில். தி நெக்ஸ்ட் டே மம்மியும் வந்து பார்லர் போகிறோம். இந்த 4 முடி எடுக்கிறது தான். நான் முடி கூட வளராது. த்ரெட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் கிளம்புறோம். ஃபேஷியல்லாம் பண்ணி மாமாங்க ஆகுது. அதுக்கு முன்னாடி பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏமி சரி வாங்க அங்கே போய் பார்க்கலாம். வெளில கிளம்புறோம். ஆமாம், எப்போ எங்கள் வீட்டுக்கு வர அக்கா கேட்டோம். அவங்க வந்து தூரானாங்க. ஆமாம், அதனால் இப்போ திருச்செந்தூர் போகிறதுனால முருகர் வந்து எங்களை பார்த்து பிரைட்டாக இருக்கீங்க, ஒயிட்டாக இருக்கீங்கன்னு சொல்கிறேன். எனக்கு முடி வளரவே வளராது. மம்மிக்காக நானும் படிக்கிறேன். ஆனிவர்சரி செலிப்ரேஷன் வெக்கேஷன் மூடுக்கு வந்துட்டாங்க. அதனால் எல்லாமே ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். ஷாப்பிங் அதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறது மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ் போயிட்டுருக்கு. செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். மம்மி இந்த லைட்டு திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். முத்தாரம்மன் கோயிலையும் போய் பார்த்தோம். அது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை, பட் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சு. ரொம்ப ஃபீலிங் என்ன சொல்ல குட் அண்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபீலிங் கிடச்சிது. நைட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல பெஸ்ட்டாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் கிளம்பிட்டோம். நம்ம எங்கள் ஆனிவர்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரிப் போகிறோன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். எந்த ஊருக்கு போகிறோன்னு தெரிஞ்ச கெஸ் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. நம்ம எந்த ஊருக்கு ரோமா போகிறோம்? திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம். ஊருக்கு எந்த ஊருக்கு போகிறோம்? அப்பாவோட கல்யாண நாளுக்கு. என்ன துபாய்? ஹபிபி கம் டு துபாய். நாங்கள் துபாய் தான் வர போகிறோங்க. செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு சூப்பர் பிளான்லாம் வந்து செட் பண்ணிட்டோம். ஐட்னரிலாம் வந்து நானே பிளான் பண்ணியிருக்கோம். டிக்கெட்ஸ் போட்டோம். ஷாப்பிங், ஏன்னா ஷாப்பிங் தான் ரொம்ப முக்கியம். நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. ஸ்டேஜ் 1 ஷாப்பிங் வந்து ஆல்ரெடி ஆன்லைன்ல முடிச்சாச்சு. இப்போ ஸ்டேஜ் 2 ஸ்லிப்பர் வேர்ஸ், இன்னர் வேர்ஸ், எனக்கு கொஞ்சம் பேண்ட் ஷர்ட் இதெல்லாம் வாங்கணும். ரோமாவை கூட்டிகிட்டு போய் ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரசித்தியாவை பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டில் விட்டுட்டு அப்படியே பாயிண்ட் 2 அப்படியே கண்டினியூ ஆகும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாயுடு ஹால் ஷாப்பிங் வந்துருக்கோம். எனக்கு கொஞ்சம் வந்து திங்ஸ் எல்லாம் இங்கே வாங்க. என் புள்ள கேட்குறா, எங்கள் அப்பாவுக்கு வாங்கலையா, உனக்கு மட்டும் வாங்கிட்டே இருக்கிற, எவ்வளோதான் வாங்குவேன்னு கேட்குது. கண்ணே இத்தனைக்கும் பார்த்துக்கோங்க, இவங்க 2 பேர்த்துக்கும் நிறைய வாங்கி கொடுக்குறேன்.
நான் எனக்கு 5 நாள் தான் 5 ட்ரெஸ் தான் வாங்கினேன். இவங்க 2 பேருக்கு 6-7 ட்ரெஸ்ஸுக்கு மேலே வாங்கியிருக்கேன் ஈச். என் பிள்ளை டான்ஸ் ஆடிட்டே இருக்கு. வாட்ச் காட்டினியா? அழகா இருக்கு. நாய்காலில் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலையன்ஸ் ஃபுட்வேர் வந்திருக்கோம். வேற எங்கே வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. ஆமாம், எப்போ ஊருக்கு போனாலும் இங்கே தான் வந்து வாங்குவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் கம்மி குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் பார்த்துக்கலாம். ப்ளஸ் இதே ரோட்டில் தான் பிரசித்தியாவும் பிக்கப் பண்ணோம். ஸோ எல்லாமே ஒன் ஸ்டெச்சில் முடிச்சிடலாம். பேண்ட் எடுக்க வேண்டியது இருக்குது, அதுவும் உனக்கு இங்கே ரிலையன்ஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலான்றதுக்காக தான் இதே ரோட்டில் ஷாப்பிங் போயிடும். காக்காவா பாப்பா? இது வேறு 70% ஆஃபர் போட்டிருக்கேன். எப்பயும் பை 2 get 2 அந்த மாதிரி ஆஃபர் இருக்கும். இப்போ 70% அந்த மாதிரி தான் ஆஃபர் இருக்குது. ரோமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்லை. எனக்கும் சரஸுக்கும் இங்கே முடிஞ்சால் எடுக்கணும். பட் என்ன எடுக்கிறது எப்பயும் கூட ஒரு கன்ஃபியூஷன் தான். சரஸ் அப்படியே வந்து என்னென்ன எடுக்கிறதுன்னு பார்த்துட்ருக்காங்க. நான் ஒரு பக்கம் அப்படியே சுற்றி தேடிட்டுருக்கேன். இந்த புது ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் சொல்லுங்கள். நானும் துபாய் ட்ரெண்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஷேவ்லாம் பண்ணிட்டு ஷார்ட் ஹேர் கட் பண்ணிட்டேன். பார்க்கவே சின்ன பையனாட்ட ஆகிட்டனா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ரோமோ பாருங்கள், மேலே பேசிக்கிட்டே இருக்குது. இது வாங்கி கொடுத்தாலும் இது வேணும் அது வேணும்னு சொல்லிகிட்டே இருக்கா. மீன்வேல் வந்து நான் செப்பல் பார்க்க வந்தேன். இந்த மாடல் நல்லா இருந்துச்சு. 2 பீஸ் எடுத்தால் 60% தான். ஸோ 2 மாடல் எடுத்துட்டோம்னா 2 பர்சன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஷூ மாதிரியே இருக்குது. ஸோ இது நல்லா இருக்குது. சரசு முதல் தடவையாக நான் வாங்கின செப்பலை பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டா. அது நான் இப்போதான் ரோமாக்கு அதே மாதிரி தேடினேன். அப்புறம் அவளுக்கு அந்த சைஸ் கிடைக்கல. ஐயோ இது அழகா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஷூ மாதிரியும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்லிப் ஆன் மாதிரி இது மாதிரி ஸ்லிப்பர் மாதிரியும் இல்லாமல் நல்லா எடுக்காது. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் அவளுக்கு தேடினேன், அவளுக்கு கிடைக்கல. நீங்கள் வாங்கினோன்னே எனக்கு ஒரே குஷியாயிடுச்சு. செம்மையாக இருக்கு, நல்லா இருக்குது. ஒன்று வாங்கினா போதும். ஆமாம், எப்போ ஆனால் போட்டுக்கலாம். செம்மையாக இருக்கு. சரசு சூப்பராக செட் ஆயிடுச்சு. 60% ஆஃபர். நானும் சரசு எடுத்தது மொத்தமாகவே 1200 தான். அந்த பேட்டரி பிடிச்சிதான் பிடிக்கலாம் தெரியல. ஆனால் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும், லாங் லைஃப் இருக்கும். ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. நான் எடுத்துட்டேன், யோசிச்சுட்டே இருக்க முடியல. நாங்கள் 2 பேர் எடுத்ததோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. ஆஃபர் போக 1200 கிடச்சிது. ஆமாம், ரெண்டாவது அப்புனோடது ஆசமாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிச்சு. இதோட 500 ரூபா அதை வாட்டி சொல்கிறான். ரோமாக்கு எடுத்து 500 ரூபா. டோட்டலாக வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆசியேஷனாக இருந்துச்சு. பரவாயில்லன்னு இருக்கேன். ஆவரேஜாக 3 செருப்பு 550 ரூபாய்க்கு எடுத்துருக்கோம். எங்கே போனாலும் இதான் ப்ரைஸு. ஸோ இது கம்ஃபர்டபுளாகவும் நல்லா இருக்குன்றதுனால எப்பயும் நாங்கள் இங்கே சூஸ் பண்ணி எடுத்துக்கிறது. போகலாமா? பிரசித்தியா பிக்கப். வீட்டுக்கு வந்தோடனே வண்டி கூட சாஞ்சிருச்சு. கையை சூப்பிட்டு படுத்துட்டா. பிரசித்தியா ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. ஏங்கன்னு டயர்டாக இருக்கா? ஆனால் ரொம்ப சேட்டை கண்ணு வர நீ துபாயில் ஒழுங்கா இருப்பியா? உங்களுக்காம எல்லாம் சுற்றி பார்ப்பியா ஒழுங்கா? சூப்பர் இடத்துக்கு அப்பா உன்னை கூப்பிட்டு போகிறேன். ஓகே, காஃபி குடிச்சு அம்மா அப்பா போயிட்டு வரேன். நீ வீட்டில் இரு. வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ இதான் அகாராவோட நெயில் ட்ரில் அண்ட் பாலிஷ் ப்ரிமா அப்படின்ற ஒரு டிவைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 டூல்ஸோட வருது. அண்ட் நெயில்ஸ் ரிலேட்டடான இந்த மெனிக்யூரோட டூல்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ என்ன, எங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8-in-1 மெனிக்யூர் அண்ட் பெடிக்யூர் கிட்னு போட்டிருக்காங்க. இதில் 8 டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து 5x ஸ்பீட் மோட்ஸ் இருக்குது. அண்ட் 1 year வாரண்டி இருக்குது. அண்ட் 3 hours வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜ் யூஸ் பண்ணலாம். ஆமாம், ஸோ அது வந்து நல்ல பெனிஃபிட்ரி தான். நம்ம ஒரு தாட்டி யூஸ் பண்ணோன்னா வாரத்துக்கு ஒருக்க க்ளீன் பண்ணுறப்ப யூஸ் பண்ண நெயில்ஸ்க்கு வந்து நம்ம சார்ஜ் போட்டு அப்போதைக்கு யூஸ் பண்ணால் போதும். 3 hours வரைக்கும் பேட்ரி லைஃப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த கிட்டு கூட வந்து ஒரு யூசர் மேனுவல் அண்ட் வந்து வாரண்டி கார்டு வந்து வந்துடுது நம்மளுக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்மார்ட்டான க்யூட்டான டிவைஸ். அண்ட் நம்ம ஹேண்ட்பேக்ஸில் கூட வச்சுக்கலாம். இந்த டூல்ஸில் எது வேணுமோ அது கூட வெளில போகிறப்ப தேவைப்படுறத மட்டும் எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு C டைப் கேபிள் வருது. நம்ம எந்த ஹெட்டோட வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்டு வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது பிளாஸ்டிக் ஐட்டமும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிவைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஆன் ஆஃப் வந்து இருக்குது. நடுவில் 0ல் இருக்கப்போ இது ஆஃபில் இருக்குது. நம்ம வந்து எதர் அப் சைடு ஆர் வந்து டவுன் சைடு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸ்லைட் பண்ணுறப்போ ஆன் ஆகிடுது இந்த டிவைஸு. இதில் பார்த்திங்கன்னா லைட் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம வந்து வெளிச்சம் வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்றப்ப இந்த லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் இதில் வந்து 5 மோட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களே அந்த மாதிரி. ஸோ பேபி, அடல்ட்டு, மீடியம், ஃபாஸ்ட்டு, ஸ்ட்ராங்குன்னு நம்ம வந்து இதை இது பண்ணிக்கலாம், அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு தேவையான மோடில் வச்சுக்கலாம். சார்ஜுக்கும் வந்து இண்டிகேஷன் இருக்குது. சார்ஜுக்கும் இண்டிகேஷன், பவர். அப்போ இது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம், பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஆமாம், பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதாவது ரோமா வந்து நான் கூப்பிட்டேன், வா உனக்கு பண்ணி காட்டுறேன்னு. அவ்வளோ ஆசையாக வந்தா, ஆனால் தலை சீவிட்டு தான் நான் வந்து எடுப்பேன்னு சொன்னவன் ஓடி போயிட்டாவன். ஸோ இப்போ இதில் ஒவ்வொன்றா நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது நம்ம உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இதை வந்து என்னோட நெயில்ஸை ஷேப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த டூல் எப்படி அட்டாச்மெண்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இது நெயில் கட் பண்ணக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிரைண்டர் மாதிரி அது. ஆமாம், இப்படி நெயில் வந்து இது வச்சோன்னா அழகாக இது வந்து ஷேப் பண்ணி கொடுத்துரும். நம்ம வேணும்னா இது டஸ்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் இதை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓ, நவீன கருவி. யா, ஓகேங்களா. அட்டாச் பண்ணிட்டு நம்ம நெயில்ஸ் வந்து இதுக்குள்ளே விட்டு இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம தூசிலாம் கீழே படாது. லெக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாலிஷ் போடுறதுக்கு இது வேற மாதிரி ஷேப்பில் இருக்கா அந்த கல்? இங்கே பாருங்க, எட்ஜஸ் எல்லாம் ஸ்மூத் பண்ண அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து கையில் தான் இவ்வளோ நாள் ஷேப் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த டிவைஸில் வந்து ஷேப் பண்ணி காட்டுறேன். அது அவ்வளோ ஈஸியாக வந்து டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ நான் ரொம்ப நேரம் இதை உட்காந்து பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு அது சீக்கிரம் முடியாத பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், பார்லரில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பர்சனல் யூஸ்க்கும் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ரெகுலராக நெயில் வந்து என்ன மாதிரி வளர்க்குறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டிவைஸாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நீட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரோமாவை கூட்டு போனால் தான் பார்த்தோம். ஆனால் முத்து நைன்னு சொல்கிறான். ஆனால் முத்தை வீட்டில் விட்டோம். அது இல்லாமல் இப்போ டிராஃபிக் இல்லாத இடத்துக்கு நம்ம போனோம். இப்போ போத்தீஸ்லாம் போனால் கும்பல் இருக்கோ, எங்கிட்டு சுத்துறானே தெரிய மாட்டேங்குது. நல்லா ப்ரௌனி ஒன்று கொடுத்துட்டு அப்புறமே இந்த பீஸை துபாய்க்கு எப்படி கூட்டு போய் டெய்லி எழுப்பி விட்டு பாவம் நாங்களாம் தூங்காம கொல்லாம ஊர் சுத்துவோம். இவளெல்லாம் வச்சுட்டு என்னங்க பண்றது? சீக்கிரம் வந்துருப்போம், லேட்டா வந்து தூங்குவோம். ஒன்றும் பிரச்சனை, மேட்ச் பண்ணிக்கலாம். சாப்பாடு என்ன பண்ண போறான்னு தெரியல, நினைச்சாலே பீதி ஆகுது எனக்கு. ஒன்றும் பிரச்சனை, நல்லா சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு முடிச்சு நம்ம ஷாப்பிங் கிளம்பலாம். ஓகே, நம்மளோட பாரம்பரிய ஷாப்பிங் கடைக்கு வந்துட்டோம். போத்தீஸ், எங்கே போனாலும் போத்தீஸ் தான். சுற்றி தீபாவளி, பொங்கல் எங்கே போனாலும் நாங்கள் போத்தீஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஏதோ ஒரு டைம்னாச்சும் வராமல் இருக்க மாட்டோம். ஸோ அந்த வகையில் இப்போ நாங்கள் போத்தீஸ்க்கு வந்திருக்கோம். ஆனால் கூட்டமே இல்லாத போத்தீஸை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எப்பயுமே க்ரௌடடாக பார்த்துருப்போம்ல ஃபங்க்ஷன் டைமில், அதனால சரி உள்ளே போயிடுப்போம். இப்போயே எங்கேயும் கூட்டம் இல்லைனாலும் இங்கே 4 பேர் இல்லை, நிறைய பேர் இருப்பாங்க. பட் கம்பேரிட்டிவ் ஓகே. இந்த 2 ட்ரெஸ் எடுத்தேன். இது வந்து ட்ரௌசர் அண்ட் ஷர்ட்டோடைய 524 தான் காட் செட்டு. இது போடுறப்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி இதுவும் இங்கே எடுத்தது தான். இது எப்போ போனப்படுத்தது? எடுத்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எங்கே வேணால் வேர் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக வேர் பண்ணிக்கலாம், நைட் சூட்டாக வேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஷர்ட்டோட எடுத்துட்டேன். டிஷர்ட் எடுத்தால் கூட கொஞ்சம் நல்லா இருக்கிறது. ஷர்ட் எடுக்கிறப்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குல்ல. என்னோட சாய்ஸ் இது. என் கொழுந்தனார் வாங்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்தோடனே உங்களோட சாய்ஸ்ன்னு பீத்திக்காதீங்க. வாங்கி போட்டார், அவரை பார்த்து நான் வாங்கணும்னு நினைச்சேன். இங்கே இருந்துச்சு வாங்கிட்டேன். அதான் எப்படியும் அவர் தானே முன்னோடி. நெக்ஸ்ட் டெனிம் ஜீன்ஸ் வந்து தேடிட்டு இருக்கோம். டெனிம் ஷார்ட்ஸ் தேடிட்டு இருக்கோம். டெனிம் ஷார்ட்ஸ் தேடிக்கொண்டிருக்கிறோம்னே. சும்மா நாள லிஃப்ட் செம்மையான கூட்டமாக இருக்கும். லிஃப்ட்டில் கூட்டமே இல்லை. அதை பார்த்தா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லைப்பா, எனக்கு கஷ்டமாக இல்லை. அதெல்லாம் லிஃப்ட்லேயே இங்கே ட்ராவல் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஆமாம், அது இல்லாமல் நான் படிக்கிட்டே நடந்துடும். அதில் கூட ஏற மாட்டேன். நீங்கள் 4 மணி 5 மணி இறங்கிடுவீங்களா? இறங்கிடுவேன். எப்பயுமே இறங்குறது தான். நான் டப்பு இறங்கிடுவேன். வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். ஷாப்பிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ட்ராவல் மூடுக்கு, ட்ராவல் வைப்புக்கு செட் ஆகிட்டோம். நான் மட்டும் இல்லை, ரோமாவும் செம்மையாக செட் ஆகிட்டா. என்ன பண்ண போகிறோம், அங்கே போய் எப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு நினச்சாவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு கல்ச்சர் இருக்கும், அந்த ஊர் ஒவ்வொரு ஊருக்கு போகிறப்ப ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் துபாயில் போய் எப்படியெல்லாம் வந்து என்ன சார் என்ஜாய் பண்ணுன்றதை உங்களோட ஷேர் பண்ணுறோம். அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கும் ஃபியூச்சரில் போனால் யூஸ் ஆகாக இருக்கும். வந்து ட்ராவல் பண்ணுங்க. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம வீடியோ
கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல். பார்ட்னர்ஸ் இட்ஸ் மை விஜய். பாய் சீரிஸ் வந்துட்டே இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. குட் நைட், டேக் கேர், லவ் யூ ஆல்.